ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மட்டி கறி செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி ஆல்னு ஆப்ஷன் இருக்கும், அதை ஓகே கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாருங்கள், இதுதான் மட்டி வந்து கடலில் ஆற்றுல கிடைக்கும். இது வந்து ஒரு கடல் உணவு. இதை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் கழுவி வச்சுருக்க மட்டி எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். மட்டி வேக வைக்கிறதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். மட்டியே தண்ணி விடும், அதனால் கம்மியாக ஊற்றிக்கிட்டால் போதும். மூடி போட்டு ஒரு 5 to 10 minutes வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷம் கழித்து பார்க்குறேன். இந்த மாதிரி பொங்கி வந்திருக்கு. மட்டி எல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் வெந்து வரணும். இதை இறக்கி ஆற வச்சு இதுக்குள்ளே இருக்க கறி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஈஸியாகவே எடுத்துடலாம். கறியை எல்லாத்தையும் எடுத்துட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஒரு பேனில் மட்டி கறி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடிஞ்சது கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிறேன். கடுகும் சீரகமும் நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு 3 வெங்காயம் மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா செவந்து வர வரைக்கும் வதக்கிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது மீடியம் சைஸில் ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி ரெண்டும் நல்லா வதங்கிருச்சு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கலாம்.
நல்லா வதங்கிருச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் கரம் மசாலா மட்டும் சேர்த்துக்கிறேன். ஒன்றரை ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இது வந்து காஷ்மீரி சில்லி, அது காரம் கம்மியாக இருக்கும், கலர் கொடுக்கும் நல்லா. அதனால நான் இது 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நார்மலாக வீட்டில் செய்கிற குழம்பு மிளகாத்தூள் இல்லை சில்லி பவுடர் போடுறதா இருந்தால் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். மசாலா நல்லா வதங்கிருச்சு. இப்போது எடுத்து வச்சுருக்க மட்டி கறியை நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 கிலோ மாதிரி வந்திருக்கு மட்டி கறி. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை. இதுலேயே கொஞ்சம் தண்ணி வரும், அதுவே கரெக்டாக இருக்கும் வேகிறதுக்கு. கிரேவி மாதிரி வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கிரேவி மாதிரி செஞ்சுக்கலாம். நான் ட்ரையாக செய்கிறேன், அதனால் தண்ணியெல்லாம் ஊற்றலை. ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. 5 நிமிஷம் மூடி போட்டு சிம்மிலே வச்சு வேக வச்சுக்கிறேன்னா. 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சேன் சிம்மிலேயே. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது மட்டி கறி. அவ்வளோதாங்க, நம்ம மட்டி கறி சூப்பராக செஞ்சிட்டோம் ஈஸியாக. நீங்களும் இதே மாதிரி மட்டி கறி கிடச்சிதுன்னா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாரும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.